மொக்க வா பாண்டி, எல்லாம் கேள்விப்பட்டேன், பசங்க சொன்னாங்க. இல்லடா மொக்க, கடங்காரன் திட்டுனது கூட எனக்கு அவமானமா தெரிலடா. ஆனால் வாழ்க்கையில் என்னைக்காவது ஒரு நாளைக்கு சொந்த வீடு கட்டி பார்க்கணுன்னு அம்மா ஆசைப்பட்டாங்கடா. அந்த இடத்த வித்துறேன்னு சொல்லும்போது தடுக்க முடியலையேன்னு ஒரு மாதிரி இருக்குடா. யாரும் இல்லாமல் 2 தங்கச்சிங்க, அவங்கள எப்படி கரை சேர்க்க? டேய், உன்னை விட்டா எனக்கு யாரும் தெரியாதுடா. உன்னை தாண்டா மலை போல நம்பி வந்திருக்கேன், எப்படியாவது உதவி செய்யடா. அதுக்கேண்டா சின்ன பையன் மாதிரி கண்கலங்குறேன். நான் உனக்கு உதவி செய்யறேன்டா. ஆனா ஒண்ணு, எந்த வேலை கொடுத்தா நீ செய்வியா? நீ என்ன சொன்னாலும் செய்யறேன்டா நான். பாண்டி, உன் கடன் அடிச்சு நான் உன்னை வெளிநாட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். உன் குடும்பத்தை பிரிஞ்சு நீ தனியா 5 வருஷங்க கஷ்டப்படணும். அப்படி கஷ்டப்பட்டேன்னு வச்சுக்கேன், இங்க உன் குடும்பம் ரொம்ப சந்தோஷமா இருக்கும். நான் பார்க்கத்தான் பளபளன்னு இருக்கேன். அங்க போய் குப்பை அள்ளுனேன், பாத்ரூம் கழுவுனேன், சாக்கடை அள்ளுனேன். அந்த கஷ்டமெல்லாம் நீ பட்டினா நீ இந்த மாதிரி பளபளன்னு இருக்கலாம். நீ எந்த கஷ்டப்படுவியா? என் குடும்பத்துக்காக நான் என்ன வேணா கஷ்டப்பட, நீ என்ன வேணா சொல்ற, நான் செய்யறேன்டா. நீ மட்டும் இந்த உதவி செஞ்சுனா வாழ்நாள் முழுக்க உன்னை நான் மறக்க மாட்டேன்டா. இது ஏன்டா நீ உதவி நினைக்கிற? ஃப்ரெண்ட்ஷிப்டா, நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்டா. போனா நீ என்னம்மா சொல்ற? எனக்கு கடன் இருக்கு, உங்க அப்பா வீட்டில் போய் காசு வாங்கிட்டு வாங்க சொல்றீங்க. உழைக்க போறேன்னு தானே சொல்றீங்க. தாராளமா போயிட்டு வாங்க. உங்களை எப்போ கல்யாணம் பண்ணிக்கிட்டேனோ இந்த வீட்டில் எனக்கும் பொறுப்பு இருக்கு. எப்போ கிளம்புறீங்க? டேய், நீ ஒத்துக்குவன்னு நினச்சி கூட பார்க்கலடா. தேங்க்ஸ் ராமா. என்னடா சொல்ற? வெளிநாட்டுக்கெல்லாம் ஒன்றும் போய் சம்பாதிக்க வேண்டாம். உன்னை பிரிஞ்சு எங்களாலாம் இருக்க முடியாதுடா. அம்மா சொல்றது கேளு பாண்டி. இப்போதானே கல்யாணம் ஆச்சு, அதுக்குள்ள அந்த புள்ளைய தனியாக விட்டுட்டு போறேன்னு சொல்றிய? அவர் போயிட்டு வரட்டும் மாமா. என்னென்ன அனாதையை காட்டிலே விட்டுட்டு போறாரு. அம்மா மாதிரி இருக்கிற அத்தைக்கிட்டேயும், அப்பா மாதிரி இருக்கிற உங்ககிட்டயும், தங்கச்சிங்க மாதிரி இருக்கிற இவங்ககிட்டயும் தானே. வெளிச்சம் கொடுக்குற மெழுகுவத்தியா யாராவது இருக்கணும் இல்லை? அம்மா, 2 பேர் சேர்ந்து நில்லுங்கம்மா. நல்லா இருப்பா. அதான் என் புள்ள கண்காணாத தேசத்துக்கு போறான். நீதாம்மா கூட இருந்து பத்திரமா பார்த்துக்கணும். பார்த்து போயிட்டு வாயா. நல்லா சாப்பிடணும். என்ன சாப்பிடுவானோ, எங்க தூங்குவானோ. சுமதி, குழந்தை பிறந்த உடனே தகவல் சொல்லுமா? சரிண்ணே. மாப்பிள்ள, நீங்களும் தங்கச்சியும் ஜாக்கிரதையா இருங்க. நான் போயிட்டு வரேன் மாப்பிள்ள. சரி. தமிழ், நீங்கள் 2 பேரும் அம்மாவுக்கு ஒத்தாசையாக இருக்கணும். அம்மாவுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்கக்கூடாது. அப்புறம் அப்பாவுக்கு விரால் மீன்னா ரொம்ப பிடிக்கும். வாரம் வாரம் நீங்கள் 2 பேரில் யாராவது ஒருத்தர் மார்க்கெட் போயிட்டு வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். மறக்கக்கூடாதுன்னா போயிட்டு வரேம்மா. பாண்டி, உன்னை திட்டி அடிக்கும் போதெல்லாம் கைக்குள்ளியும் கால்குள்ளியும் கிடந்த உன்னை இப்ப என் பக்கத்திலே வச்சு அழக பார்க்கலான்னு நினைக்கும் போது ஏய்யா என்ன மாமா, நீங்களே அழுதுகிட்டு இருந்தா அவர் எப்படி நிம்மதியா போவாரு? நீங்க தான் அவருக்கு தைரியம் சொல்லி அனுப்பி வைக்கணும். அப்பா அழாதீங்கப்பா. இங்கே பாருங்க, நீங்கள் அழுதாலும் அம்மா அழுகுறாங்க. அம்மா வாம்மா. அம்மா அழக்கூடாது, வா. டே தலையாட்டி, போயிட்டு வரேன்டா. போயிட்டு வரேன்டா. கவுன்சிலர் நான் வரேன். இங்கே பாருங்கடா, ஆம்பளை புள்ள இல்லாத வீடு, கொஞ்சம் ஜாக்கிரதையாக பார்த்துங்கடா. நாங்கள் பார்த்துக்கோம். சரி பாண்டி. பாண்டி, பார்த்து சூதானமா போயிட்டு வாயா. நான் ஊரை விட்டு வரும்போது எங்கள் அம்மா கண்ணீரோடு அனுப்புனாங்கடா. வர்றதுக்கு மனசே இல்லைடா. ஆனால் இங்கே வந்து
என் கடன்லாம் அடைச்சிட்டேன். 2 தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு. இன்னொரு தங்கச்சி கல்யாணம் கூட ரெடி பண்ணியாச்சு. பெத்தவங்க பாரத்தை தீர்த்து வச்சன்ற மன திருப்தி இருக்குடா. இந்த சந்தோஷம் போதும்டா எனக்கு. சித்தி உங்களுக்கு கல்யாணமா? அத்தை ஏய் சின்ன பாண்டி எப்படி இருக்க? டேய் பாண்டி, வா தம்பி. என்னடா எப்போ வந்த? ஆ. என்னங்க ஆ. பாண்டி ஃபோன் பண்ணியிருந்தான். சின்ன பிள்ளை கல்யாணத்தை பத்தி சொன்னேன், நடத்திடலான்னு சொல்லிட்டான். முடிச்சிடலாம். போனா வந்த நேரம் ஒவ்வொன்றும் நல்லபடியா நடக்குது. அதையும் நடத்திட்டா ஒரு கடமை முடிஞ்சிடும். ஏண்டா பாண்டி, வாரத்துல ஒரு நாள் லீவு கிடைக்கிறது வெள்ளிக்கிழமை. எங்கடா போன? அது ஒன்றும் இல்லைடா, இன்னைக்கு என் கடைசி தங்கச்சி கல்யாணம்டா. இந்தா இதை வச்சுக்கிட்டு ஜாலியாக போய் தண்ணி அடிச்சு என்ஜாய் பண்ணுங்க. இந்த காசுக்கு தான்டா நாயா பையா உழைக்கிறோம். இதை குடிச்சு கறியாக்கணுமாடா? டேய், உன் தங்கச்சிகளை உனக்கு முடியட்டுண்டா. நீ ஒரு நாளாவது வயிறார சாப்பிடலாம்டா. என்னம்மா இந்த கல்யாணத்துக்கு பாண்டி வரலையா? இல்லைங்க, வர முடியலையாம். பணம் மட்டும்தான் அமுச்சு விட்டுருந்தான். அவன் மனசெல்லாம் இங்கேயே தான் இருக்கும். எப்படியும் தாலி கட்டுறதுக்குள்ள கண்டிப்பா ஃபோன் பண்ணுவான். அப்பா சொல்லுப்பா பாண்டி. பா, தங்கச்சி கல்யாணம் எப்படிப்பா நடக்குது? எந்த பிரச்சனையும் இல்லைல்ல? ஒன்றும் பிரச்சனை இல்லப்பா, எல்லாம் நல்லபடியா நடந்துட்டு இருக்கு. பா, உனக்கு எதனா பணம் தேவைப்பட்டா சொல்லுங்கப்பா. ஒரு குறையும் இல்லப்பா, நீ தான் எல்லாத்தையும் அமிச்சிட்டியே. எல்லாம் நல்லபடியா நடக்குது. யார் என்னப்பா? ஒரு நிமிஷம் இரு, சுமதி பேசுறா. இந்தாம்மா. அண்ணே டேய் சுமதி, எப்படிடா இருக்க? நல்லா இருக்கேன். நீங்க எப்படிண்ணா இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன்டாம்மா. எப்பண்ணே வருவீங்க? நான் வந்துடுறேன், சீக்கிரம் வந்துடுறேன். அண்ணே நான் தமிழ் பேசுறேனே. தமிழ் எப்படிமா இருக்க? நான் நல்லா இருக்கேனே. நீ நல்லா இருக்கியானே? நான் நல்லா இருக்கேம்மா. அண்ணே என் மகனுக்கு உன் பேரை தானே வச்சிருக்கேன், பாண்டின்னு. அப்படிங்களா? அந்த பாண்டி சார் கிட்ட கொஞ்சம் கொடுங்க, நான் பேசுறேன். இந்த மாமா கிட்ட பேசு. பேசுப்பா. எப்படி இருக்கீங்கன்னு கேளு. எப்படி இருக்கீங்க? குட்டி பாண்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? எப்ப வருவீங்கன்னு கேளு. எப்ப வருவீங்க? வந்துடுறேன்டா செல்லம். வரும்போது உங்களுக்கு சாக்லேட், பொம்மை எல்லாம் வாங்கிட்டு வரேன், சரிங்களா? என்னப்பா நல்லா இருக்கியா? மா, என்னையா பாண்டி, கண்ணுக்குள்ளேயே நிக்கிறியா? பார்க்கணும் போலயே இருக்கு. எப்பயா வருவ? வந்துடுறேம்மா, சீக்கிரம் வந்துடுறேம்மா. மா, தங்கச்சி கல்யாணம் நடந்துருச்சாம்மா? இல்ல, இப்பதான் தாலி கட்ட போறாங்க. கெட்டு மேல சத்த கேக்குறியா? கேக்குறேம்மா. இந்தா கேட்டுச்சையா? கேட்டம்மா. கல்யாணம் நல்லபடியா நடந்து முடிஞ்சிருச்சியா? அம்மா அண்ணா கிட்ட இருந்தாமா போன். இந்த பேசு. அண்ணே எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு இந்த ஆசீர்வாதம் பண்ணல. நல்லா இருறாம்மா, நல்லா இருறா. மா, எல்லாரும் ஜாகிரதையா பாத்துக்கம்மா. நான் மறுபடியும் ஃபோன் பண்றேம்மா உனக்கு. பாண்டி, தங்கச்சி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சாடா? நல்லபடியா முடிஞ்சிருச்சுடா. அதுக்கு என்ன பண்ணி ஃபீல் பண்ற? வா போலாம். வா போலாம், வா வா. பார்க்கு, பீச், சினிமா, சொந்தக்காரங்க வீடு, ஏன் கோயிலுக்கு கூட துணை இல்லாம யாரும் பொம்பளை பிள்ளைங்களை அனுப்புறது கிடையாது. அவங்க நம்பி அனுப்புற ஒரே இடம் பள்ளிக்கூடம் தான். கடவுளே கூட நம்பாதவங்க ஒன்னே என்னைய நம்பிதானே அந்த பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறாங்க. பெத்தவங்க நம்பிக்கைக்கு துரோகம் பண்ண